அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரித்து மற்ற நாடுகளுக்கு விற்பதை அமெரிக்காவால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. எப்படியாவது இந்தியாவை மிரட்டி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட வேண்டும் என பார்க்கிறது அமெரிக்கா. ஆனாலும் முடியவில்லை. இதில் ட்ரம்ப் மட்டுமல்ல, அங்குள்ள அமைச்சர்கள், அதிகாரிகள் பலரும் கூட இந்தியாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பேட்டியிலும் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு அதிகாரி இந்தியா மீது கோபத்தில் கொந்தளித்திருக்கிறார். சரி, அமெரிக்கா சொல்வது போல இந்தியா கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை நிறுத்திவிட்டால் அடுத்து என்ன நடக்கும்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் நம் நாட்டுக்கு 50% வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார். இதில் 25% வரி கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்துவிட்டது. அடுத்த கட்டமாக வரும் 27ஆம் தேதி 25% வரி அமலுக்கு வர உள்ளது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கினால் தொடர்ந்து வரி மற்றும் பொருளாதார தடைகளை விதிப்பேன் என்று ட்ரம்ப் மிரட்டிக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதின், ட்ரம்ப் இவர்களுடைய சந்திப்பிற்கு பிறகு ட்ரம்ப் தன்னுடைய டோனை கொஞ்சம் மாற்றி இருக்கிறார். அதே நேரம் இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதாக அவர் விடமாட்டார் போலத்தான் தெரிகிறது. ட்ரம்பே விட்டாலும் கூட அமெரிக்காவில் உள்ள சில முக்கிய தலைவர்கள் சும்மா இருப்பதில்லை. ஏதாவது சொல்லி இந்த விஷயத்தில் ட்ரம்பை ஏற்றிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்தியா மீது கடும் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்கிக் கொண்டிருக்கிறது. பின்னர் அதை சுத்திகரித்து சர்வதேச சந்தையில் மறு விற்பனை செய்து லாபம் பார்க்கிறது. இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவுடன் இவ்வாறு வணிகம் செய்வது உலகளாவிய பொருளாதார தளர்வை பாதிக்கும் ஒரு ஆபத்தான நடைமுறை என்று கூறியிருக்கிறார். பெசன்ட் இந்தியாவை விமர்சிப்பது என்பது இது முதல் முறை கிடையாது. கடந்த வாரம் அவர் கொடுத்திருந்த பேட்டியில் கூட அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், டொனால்டு ட்ரம்ப் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை தோல்வியடைந்தால் இந்தியா மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இவருடைய பேட்டிகள் அனைத்தும் இந்தியாவை குறிவைக்கும் விதமாகவே இருக்கிறது. ஆனால் இந்தியா ஏன் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குகிறது என்பதற்கான விளக்கத்தை பல முறை நம் இந்தியா சொல்லிவிட்டது. நம் அமைச்சர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் போதெல்லாம் அங்கு இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவின் தேவையை கருத்தில் கொண்டு நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறோம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு வரலாறுகள் மற்றும் சவால்கள் உள்ளன. இவ்வாறு ஜெய்சங்கர் கடந்த ஆண்டே பதில் கொடுத்திருந்தார். இருப்பினும் உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதால் ரஷ்யாவுக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. உக்ரைன் மீது போர் புரிவதற்கு சௌகரியமாக இருக்கிறது. அதனால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என்று வெளிப்படையாக அமெரிக்கா தெரிவித்து வருகிறது. ஐரோப்பிய நாடுகள் போல இந்தியாவும் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை மனதில் வைத்து அவர்களிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறது அமெரிக்கா. உண்மையில் அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் பல பொருட்களையும் ரஷ்யாவிலிருந்து இன்னுமே இறக்குமதி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் கச்சா எண்ணெயை வாங்குவதை குறைத்திருக்கலாம். அவர்களுக்கு மற்ற சோர்ஸிலிருந்து கிடைக்கும் எண்ணெயே போதுமானதாக இருக்கிறது. அவர்களின் மக்கள் தொகையும் குறைவு, தேவையும் குறைவாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. மக்கள் தொகை அதிகம். பொருளாதாரம், செலவு, வர்த்தக வாய்ப்பு, உறவு என அனைத்தையும் மனதில் வைத்துத்தான் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறது. அது இந்தியாவுக்கு லாபமானதாக இருக்கிறது. அதனால்தான் தொடர்ந்து இந்த வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இப்படி நியாயமான காரணத்தை இந்தியா சொன்னாலும் கூட அது எப்படி நம்மை மீறி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கலாம்? அதை வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வேறு கொடுத்து சம்பாதிக்கிறார்கள் என்ற ஒரு வைத்தறிச்சல் அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இதை சொல்லித்தான் ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரியையே விதித்திருக்கிறார். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை உடனடியாகவெல்லாம் நிறுத்தவே முடியாது. அப்படி நிறுத்தினால் அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக அமெரிக்காவில் கூட இந்த தாக்கம் எதிரொலிக்கும். உக்ரைன் போருக்கு முன்பு 2021 இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு என்பது 2% குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் 2025
அது 35% என்ற அளவுக்கு உயர்ந்துவிட்டது. இப்போது இந்தியா ஒவ்வொரு நாளும் சுமார் 1.7 முதல் 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் கடந்த ஓராண்டில் இல்லாத வகையில் 2 மில்லியனுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் பேரல்களை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்திருக்கிறது. இது இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 44% ஆகும். 2021 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் சுமார் 19 மடங்கு அதிகரித்து 0.1 மில்லியன் பேரல்களிலிருந்து 1.9 மில்லியன் பேரல்களாக உயர்ந்தது. பல மேற்குலக நாடுகள் உக்ரைன் மோதலால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கவில்லை. இருப்பினும் ரஷ்யாவுடன் இந்தியாவுக்கு நல்லுறவு இருந்ததால் உக்ரைன் மோதல் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. மேலும் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்கியது. இதனால் மார்க்கெட் விலையை காட்டிலும் குறைந்த விலைக்கு ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கியது. இதன் மூலம் 2022 மற்றும் 2024 காலகட்டத்தில் இந்தியா $33 பில்லியன் வரை சேமித்திருப்பதாக சொல்கிறார் எரிசக்தி ஆய்வாளர் பெட்ரோஸ். இதைத்தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார் ட்ரம்ப். ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் இதை செய்ய முடியாது. என்றால் கச்சா எண்ணெய் என்பது ஒரு சிக்கலான விஷயம். ஒவ்வொரு சுத்திகரிப்பு நிலையங்களும் குறிப்பிட்ட கச்சா எண்ணெய் வகையை சுத்தம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் நடுத்தர கிரேட் கச்சா எண்ணெயை நாம் வாங்குகிறோம். உரல்ஸ் வகையை உதாரணமாக சொல்லலாம். அது இந்தியாவின் அதிநவீன சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. குறிப்பாக டீசல் தயாரிப்புக்கு ஏற்றதாக உள்ளன. கனரக வாகனங்கள், ரயில்கள் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு டீசல் முக்கிய தேவையாக உள்ளதால் இந்தியாவுக்கு ஏற்றதாக ரஷ்ய கச்சா எண்ணெய் இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்குவதை உடனடியாக நிறுத்தினால் மத்திய கிழக்கு, மேற்கு ஆப்பிரிக்கா அல்லது அமெரிக்க வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை நாம் வாங்க வேண்டும். அந்த நாடுகள் ஏற்கனவே மற்ற நாடுகளுக்கு சப்ளை செய்து வரும் நிலையில் இந்தியா உள்ளே போனால் கச்சா எண்ணெய் விலை உயரும். இதனால் குறிப்பிட்ட கிரேட் கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா அதிக செலவு செய்ய வேண்டி இருக்கும். கப்பல்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருப்பதால் சரக்கு கட்டணங்களின் விலையும் உயரும். ஒருவேளை வேறு கிரேட் கச்சா எண்ணெயை மாற்றி வாங்கினால் அதை திறம்பட சுத்திகரிக்க முடியாது. இதனால் பற்றாக்குறை கூட ஏற்படலாம். இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் கூட இதன் பாதிப்பு எதிரொலிக்கும். ஏனென்றால் இந்தியா அதிக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வது மட்டுமின்றி முக்கியமான சுத்திகரிப்பு நாடாகவும் இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கும் கச்சா எண்ணெயில் குறிப்பிட்ட சதவிகிதம் பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருளாக சுத்திகரிக்கப்பட்டு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு கூட ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 2023-24 இந்த ஆண்டுகளில் ஐரோப்பாவின் டீசல் இறக்குமதியில் சுமார் 15% இந்தியா மட்டுமே வழங்கியிருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கும்போது திடீரென ரஷ்ய கொள்முதலை குறைத்துவிட்டோம் என்றால் இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையும் உயர்ந்துவிடும். ஐரோப்பாவில் ஏற்கனவே டீசல் இருப்பு குறைவாக இருக்கும் நிலையில் இது நிலைமையை இன்னும் மோசமாக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்தியா ரஷ்ய எண்ணெயை நிறுத்திவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது ரஷ்யா தனது கச்சா எண்ணெய் சப்ளையை குறைக்கும். சர்வதேச சந்தையில் சப்ளை குறைந்தால் விலை தானாக உயரும். இதனால் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை இப்போது இருக்கக்கூடிய விலையை விட 2 மடங்கு அதிகரிக்கலாம். அப்படி கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் அது அமெரிக்காவையும் பாதிக்கும். அங்கு பணவீக்கம் ஏற்பட்டு விலைவாசி உயர்வு ஏற்படும். Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம், விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும்.